கிளாஸ் ஸ்டடீஸ் இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா ஜெய் மெயின்ஸ் தேர்ட் டே. இன்னைக்கு ஏப்ரல் 4th மார்னிங் ஷிஃப்ட் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமோட டீட்டெயில் அனாலிசிஸ் என்ன, எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் ஷிஃப்ட்டு நாமளே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அதுக்குண்டான வீடியோஸ் இதுதான். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தாண்டி உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓவராலாக இந்த ஏப்ரல் 4th மார்னிங் ஷிஃப்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் இருந்தது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி எதனால் டிஃபிகல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் ஜாஸ்தி இருந்தது. ஜான் செஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் ஜாஸ்தி இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜான் செஷன்ஸில் உங்களுக்கு வந்து லென்த்தியாகவும் கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் போட முடியாத மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அதே லெவலில் தான் இருந்தது. பட் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, ரொம்ப லென்த்தியாக இருந்தது, பட் ஆன்சர் வர மாதிரி தான் இருந்தது அப்படின்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி 2 to 3 கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக ஃபார்முலாஸ் போட்டால் ஆன்சர் வர மாதிரி இருந்ததும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனிக் செக்ஷன்ஸ், அதில் வந்து 3 to 4 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இன்டிகிரேஷன்ஸ், அதுக்கடுத்து 3 to 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கடுத்து சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்லேருந்து 2 கொஷின்ஸ், அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கடுத்து ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இதுலாம் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து கொஷின்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சாலும் கொஞ்சம் லென்த்தியாகவும் கொஞ்சம் போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்ததாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல்ஸ் மாடரேட்டை தாண்டி கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல்ஸ் இருந்தது, ரொம்ப ஹார்டாக தான் இருந்தது அப்படின்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம வந்து நேற்று வந்து ஒரு 2 ஷிஃப்ட் போட்டிருந்தோம், அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஷிஃப்ட் போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்பயுமே இருந்திருக்கு. கெமிஸ்ட்ரி வந்து மாடரேட் லெவலில் இருக்குது அப்படிங்கிற வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஜான் செஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாடரேட்டாக இருந்தது, ஜானில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலில் எதுக்கு ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகே எல்லாத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி உங்களுக்கு ஆர்கானிக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் வந்து ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6 to 9 கொஸ்டின்ஸ் வந்து எல்லாத்துலேயும் ஈக்குவல் வெயிட்டேஜில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டி கான்செப்டில் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸை வந்து ட்ரிக் பண்ணி கொடுத்துருந்ததா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப இழுத்தது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் இருந்தது, கொஞ்சம் லென்த்தியாகவும் இருந்தது அப்படின்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக். இதையும் தாண்டி உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமாலிகுல்ஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், அதுக்கடுத்து வந்து ஈக்லிபிரியம், சொல்யூஷன்ஸ், அதுக்கடுத்து கெமிக்கல் கைனமேட்டிக்ஸ். ஸோ இதுலாம் உங்களுக்கு வந்து கொஷின் வந்து கேட்டிருக்கிறதா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜான் செஷன்ஸ் கம்பேர் பண்ணாலும் சரி, இல்லை ஏப்ரல் செஷன்ஸில் லாஸ்ட் 2 days கம்பேர் பண்ணும்போதும் சரி உங்களுக்கு ஈஸியாகவே இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜான் செஷன்ஸில் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருந்தது, பட் வந்து ஏப்ரல் செஷன்ஸில் ஃபிசிக்ஸ் நல்லா ஈஸியாகவே இருக்குது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக இருந்தாலும் ஒரு சிலது ட்ரிக் இருக்குது, அதனாலும் அது ஈஸியாக சால்வ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மாடர்ன் ஃபிசிக்ஸ்லேருந்து 2 to 3 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. செமிகண்டக்டர்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், அதுக்கடுத்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட், ரொட்டேஷன்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன்ஸ், ஃப்ளூயிட்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ்லேருந்து உங்களுக்கு 2 கொஷின்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்லேருந்து ஒரு கொஷின். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஃபிசிக்ஸ் ஆஸ் யூஷுவல் ஈஸி, கெமிஸ்ட்ரி வந்து மாடரேட்டாக இருந்தது, மேக்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃபர் சைடை நோக்கி போயிருக்கு அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்க்கலாம். 99.9% இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 மார்க்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம்னா மேக்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு 250 இல்லைனா 240 அந்த ரேஞ்சஸில் இருந்தாவே உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
அதுக்கடுத்து 99.5க்கு உங்களுக்கு 210லேருந்து 220யும், 99க்கு 180லேருந்து 190யும், 98க்கு 170லேருந்து 180யும், 97க்கு 160லேருந்து 170யும், அதுக்கடுத்து வந்து 96%க்கு உங்களுக்கு 150லேருந்து 160யும், அதுக்கடுத்து 95%க்கு 140லேருந்து 150யும் இந்த ரேஞ்சஸில் இருந்தால் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த பர்சன்டேஜ் வரும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து உங்களுக்கு பர்சனலாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு மதியம் 3 மணிக்கு நம்ம லைவ் செஷன்ஸ் வரும். எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து April 2, April 3, April 4 3 days வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த 3 daysல வந்து எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்ஸ்னால் எந்தெந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் படிக்கணும், கெமிஸ்ட்ரினா எந்தெந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டனாக படிக்கணும், மேக்ஸ்னால் எந்தெந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டனாக படிக்கணும், இதையும் தாண்டி உங்களுக்கு எஸ்பெஷலி எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறது எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நம்ம லைவ் செஷன்ஸ் வரும் நாளைக்கு மதியம் 3 மணிக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் லைவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்க, உங்களோட குவரிஸை கிளியர் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.